நாளை தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று அவரோட பிளான் என்ன சார்? எப்படி வராரு? நாளைக்கு விமானம் மூலம் வந்து நாளைக்கு வருவார். சார், நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல காவல்துறையோட செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு? அது நீங்களே பார்த்திருப்பீங்க. திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அது 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையா நீங்க உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோடுல கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி தான் வந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும், கூடி விரைவில் வந்து அது நடக்கும். அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போலீஸ் சைடுல இருந்து நீங்க ஏதாச்சும் ரெக்யர்மென்ட் நீங்க கொடுத்தீங்க? அவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீங்க வந்து ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது நீங்க டிமாண்ட் பண்ணுவீங்க? அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் வந்து அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அவங்களோட பணியை செய்யணும் மக்கள்ல வந்து. ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு இல்ல. தலைவர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தான் தெரியும். அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும். அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்ல, கோவை விமான நிலையத்தில் வரான்னு நான் சொல்லவே இல்லை. அது எப்படி வராருன்னு, சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வந்து வராரான்னு நாளைக்கு தான். தொண்டர்களே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையில இருந்து ஒரு அறிவிப்பு நேற்றே வந்தது. தொண்டர்கள்லாம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து சொல்லுங்க. அதான் திரும்பவும் சொல்றேன். பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தான் தெரியும். புதுச்சேரியில நடந்த மீட்டிங் அப்போ சில கடைசி நேரத்துல சில தொண்டர்கள் வந்து QR கோட் இல்லாதவங்களே வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. அது ஒரு பெரிய அந்த மாதிரி ஈரோட்லயும் வந்து ஏதாவது இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. QR கோடு இருக்காது, என்ட்ரி பாஸும் இருக்காது. பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் செயலர் சொல்லிட்டாரு. நான் திரும்பவும் வேணா சொல்றேன். தமிழ்நாடு வந்து அனைத்து மதத்தை பின்பற்றுபவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, மதுரை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில சித்திரை திருவிழாப்ப கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்களும் அதை வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மலைக்கு போற பக்தர்கள் கூட இங்க இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. இதுக்கு வந்து 2 கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது. ஒண்ணு உங்களுக்கே தெரியும், பாஜக, இன்னொன்னு திமுக. அதனால மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றலைங்கிறதா இப்போ பிஜேபி சொல்றாங்க, இந்து முன்னணி சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக காவல்துறையினர் இதுக்கு வந்து தெளிவா சொல்லிடுறேன். தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்திருக்காங்க. இதுதான் இதை வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனையை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசாதான், அனைவருக்குமான ஒரு இயக்கமா தான் தமிழக வெற்றி கழகம். விஜயோட பேச்சுல வந்து எல்லா ஸ்டேட் ஸ்பீச்லையும் பிஜேபி வந்து இது பாய்ச்சோம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான ஸ்பீச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குதோ, அதாவது ஒரு பாசிச மனப்பான்மை இருக்கு, அதை சுட்டி காட்டுறாரு. அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு. வழியே அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு. சார், நீங்க ஒவ்வொரு முறையுமே
மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க, இது ஏறாதீங்க பிடிக்கும். ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றதை கேட்கற மாதிரி ஒன்றும் தெரியல சார். எல்லாம் நீங்க சொல்றதுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு அன்பின் மிகுதியால அது பண்றாங்களே இல்லையா, எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை. இப்ப திமுக தன் மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது, பிரியாணியை கடையில போய் அத்துமீறது, பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நான் கேட்கறது வந்து வந்து காவலர்கள் மீது பெண் காவலர்களுக்கு அத்துமீறி நடக்கிறது, இல்ல வந்து ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பிரியாணி கடையில போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போறது. நேற்று நடந்த கூட்டத்தில் நடந்த கூட்டத்துல கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது. அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது இது வரைக்கும் நடந்த கூட்டத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில வந்து ஒரு கிட்ட பார்க்கணும், க்ளோஸா பார்க்கணுங்கிற வந்து ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே ஒழிய சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணுங்கிற எந்த எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது. சார் நேற்று சேலத்துல அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம நார்மலைஸ் ஆகாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. உதயநிதி அதான் சொல்றாரு, மறைமுகமா சொல்லியிருக்காரு. இந்த மண்டல இளைஞரணி மாவட்ட கூட்டத்திலே சொல்லியிருக்காங்க, 1,00,000 பேர் இருந்தாலும் கோடி பேர் இருந்தாலும் கட்டிக்கடக்காக கோடி பேர் இருந்தாலும் பயனில்லை, 1,00,000 பேர் இருந்தாலும் பயனில்லை மறைமுகமா சாடியிருக்காரு. இன்னும் பேங்க் மனநிலையிலே இருக்கிறாங்களா தொண்டர்கள் மனநிலைக்கு மாறாம அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த தலைவரை பார்க்க வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்ல, தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள். அதுதான் வித்தியாசம். பாலக்கோட்டில் அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து காவல்துறை ஒரு இவரை வந்து கையை கடிச்சு விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார். நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட 3 நபர்கள் ஆசிரியை வந்து நபரை வந்து தாவேக்கா நிர்வாகி, ஒருவேளை அவர் தாவேக்கா நிர்வாகியா இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? நீங்களே யூகத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கறீங்க, அதை வந்தா பாத்துக்கலாம். நேற்றுக்கு பேசும்போது அண்ணாமலை வந்து நேரடியான விமர்சனம் இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ சினிமா டைலாக் சொல்ற மாதிரி உண்மை ஜம்முன்னு இருந்து போயிடுறாரு. அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காகாது அப்படி விமர்சிக்கிறாரு. மென்மையான போக்கையே விஜய் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம் அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவரு கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லா இருக்கு. புதுச்சேரியில நடந்ததுல ஐபிஎஸ் அதிகாரி செக்யூர் பண்ணிருக்காங்க, அது நிறைய ரீல்ஸ் போட்டுருக்காங்க. என்ன அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ளல. இந்த ஒரு ஆபீசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆபீசர் உண்மையுமே சிறப்பா பணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டீமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க, எப்படி நடக்கணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டுல எல்லாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கு அந்த போதிய சுதந்திரம் இருக்காங்கிறத கேள்வி. தலைவரா விஜய் இந்த செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்க. அவங்க வந்து ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு இருங்க, நான் முடிச்சிடறேன். முறையான செய்தியாளர் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி முதல்ல வந்து ஆட்சியாளர்கள் நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, அவங்ககிட்ட வந்து முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க. இது வரைக்கும் ஆட்சியே முடியும் போது இது வரைக்கும் அவங்க நடத்தவே இல்லை. நிர்வாகிகள் வரும்போது தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்க, ஒரு கொடி கூட இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கொடி மீன் இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்றீங்க, இல்லன்னா வந்து இல்லன்னு சொல்றீங்க. விதிமுறைக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படணுங்கிறதா ஒரு உத்தரவு. அதெல்லாம் வந்து இதுதான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி. கூட்டணிக்கு யாராவது பேசுறாங்க?
இல்ல கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே வந்து ஒரு தீர்மானம் நாங்க ஏற்றிருக்கோம். அது என்னன்னா கூட்டணி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அதை வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பார். விருப்ப மனுக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கி உரிய நேரத்துல வந்து அதுக்கான முடிவை அறிவிக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்துல அந்த பக்கத்துல இருக்க இந்த பக்கத்துல இருக்க அந்த பக்கத்துல இருக்காரு. அதை நான் சொல்லிட்டேன். அதை கேட்டேன். நான் சொல்லிட்டேன். தலைவர் மக்களை சந்திக்கிறது எப்ப திட்டமிட்டிருக்காரு நேரடியாக? அதாவது இந்த மாதிரி கட்சி நிர்வாகம் கட்சி கூட்டம் இதை தவிர்த்து உங்களுக்கே தெரியும் தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன். அவர் கூட இவ்வளவு நாள் பழகினதுல சொல்றேன். அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்லை. அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. 2026 ஆட்சி மாறப்ப கண்டிப்பா அந்த சொல்லுங்க. திமுக சப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. என்னன்னா இவர் எடுத்த வீடியோல இருக்கு இல்லையா, கருப்பம்மா அப்படியே வீடியோவை ஜனநாயக படத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போடுறாங்க. ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம். இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா? எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கேவலமான அருவருக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கு. நாளைக்கு சேலத்துல வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேலம் விமான நிலையம் இப்பதான் சொன்னேன். அது தெரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும். அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயண திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. அதுபடி நடக்கும். பாதுகாப்பு மக்களுக்கான பாதுகாப்பான தலைவர்களான மக்களுக்கான பாதுகாப்பு எந்த மணிக்கு பேசுவார்? அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேசுவாங்க. 2 மணி நேரம் தான் அனுமதிக்கிறாங்க. அதனாலதான் கேட்கிறேன். அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.